ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் குக்கிங் வித் ஜோதி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஸ்பான்சியான கேக் எப்படி குக்கர்லேயே செய்ய போறோம் தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்மளுக்கு வெண்ணெய் எதுவுமே தேவை கிடையாது. நார்மலா நம்ம குக்கர்ல எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்ய போறோம். இதுக்கு இன்கிரீடியன்ட்டும் ரொம்ப அதிகம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இந்த ஸ்பான்சியான கேக் எப்படி செய்யுதுன்னா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேக் செய்யறதுக்கு முதல்ல நம்ம கேக் மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் 6 முட்டையை சேர்த்துக்கிறேன். மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே சேர்த்தே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பீட்டரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட விஸ்க் இருந்தாலும் நீங்கள் அதிலேயே பீட் பண்ணிக்கலாம். நம்ம விஸ்கில் செய்யும்போது கொஞ்சம் டைம் கூட ஆகும், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ப்ரொசீஜர் எல்லாம் இதே தான். இப்போ நம்ம நல்லா நுர பொங்க பொங்க நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துருக்கேன். 2 கப் பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் முழுசாக இருக்கிற சர்க்கரையை சேர்க்கக்கூடாது. பொடி பண்ணிவிட்டு 2 கப்பில் அளந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு சல்லடை எடுத்துக்கலாம். அதில் 2 கப் மைதா மாவை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கப்பு இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு விஸ்க் எடுத்து நம்ம ஒரே டைரெக்ஷனாகவே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும்போது தான் அந்த முட்டையோட கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரே டைரெக்ஷனாகவே மறுபடிக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்தாலே போதும். இப்போ எந்த பதத்தில் நம்மளுக்கு வேணும்னா ஒரு தோசை மாவு பதத்தில் நம்மளுக்கு தேவை. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா பாருங்கள், க்ரீம் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கேக் ஒழுங்காக கரெக்டாக பொங்கி வரும். இப்போ பாருங்கள் நல்லா அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே 2 லிட்டர் குக்கர் இந்த மாதிரி சின்னது இருக்கும், அதில் நம்ம செஞ்சுக்கலாம். அதில் நம்ம சுற்றிலுமே எண்ணெயை தடவிக்கலாம். இப்போது நம்ம முழுவதும் எண்ணெயை நல்லா தடவி விட்டாச்சு. இப்போ நான் பட்டர் பேப்பரை ஒன்று உள்ளே வச்சுக்கிறேன். சுற்றிலுமே ஒரு பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த கேக் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மிக்சரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விசில் எதுவும் போடாமல் உள்ளே கேஸ் கட்டு மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அடுப்பு மேலே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு கேஸ் அயனை அடுப்பு மேலே நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச இந்த கேக் மிக்சரை குக்கரை தூக்கி நம்ம அடுப்பு மேலே வச்சுக்கலாம். விசில் எதுவுமே போடக்கூடாது. கரெக்டாக 40லேருந்து 45 நிமிஷம் கரெக்டாக மூடி இருக்கணும். ஒரு 45 நிமிஷம் ஆனவுடனே நீங்கள் திறந்து பாருங்கள். ஒரு குச்சி எடுத்து குத்தி பாருங்கள். நல்லா வெந்திருந்தால் நீங்கள் கீழே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு மொத்தம் 45 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக கேக் வெந்திருக்கு. இப்போ ஒரு குச்சி எடுத்து இதுக்குள்ளே நம்ம குத்தி பார்க்கலாம். நீங்கள் நடுவில் குத்தி பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். பாருங்கள், குச்சியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை. அப்போ இது ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதே இறக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர்லேருந்து வெளியில் எடுக்கலாம். நீங்கள் சூடாக எடுத்தால் கேக் பிச்சுக்கிட்டோம், அதனால் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஆறிருக்குன்னு.
இப்போ கேக்கை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம கத்தி எடுத்து ஒரு ஓரத்தில் நல்லா எடுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக்கை கீழே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த சிம்பிளான மெத்தடில் நீங்களும் கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.